ஹலோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, ஆல்ரெடி ஒரு கிராணி கேம் ப்ளே போட்டிங்க, இப்போ என்ன மறுபடியும் கிராணி கேம் ப்ளே போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் இது அது என்ன ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடில் பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஸ்லெண்ட்ரி நான் வச்சுப்போமா? என்ன கேமிங் ஜோன் ப்ரோ சொல்லுங்கள். ஸ்லெண்ட்ரி நான் வச்சுப்போமா? நம்மளுதான் கேமிங் ஜோன் ப்ரோ வந்திருக்காரு. நீங்கள் இந்த கிராணி கேம் ப்ளே வீடியோலாம் போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஏயா ஓ ஈஸி கேம் தான் அது. ரொம்ப இதை பாருங்கள், இதுலையாச்சும் கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்லாம் தெரியும்ல, இதை போட்டுட்டு டைரெக்டாக மேலே ஓடக்கூடாது. ஓடனா அப்படிதான் கிராணி கிராண்ட்பாலாம் அடிச்சிருவாங்க. அப்படி கீழே போகணும். கீழே போயிட்டு ட்ரெயினா இந்த ரோபோட் கிட்ட நீங்க சத்தம் போட்டுச்சா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டா கிராணி கிராண்ட்பா என்னடா சத்தம் அப்படின்னு போகணும் கீழே. அப்போ நம்ம மேலே ஓடிடணும். போயிட்டாங்களா? இல்லை, இன்னும் போல. சவுண்டு வச்சுப்போம். எங்க போயிட்டாங்க? நம்மளுதான். இப்போ நம்ம மேலே போனோம். ஸ்லெண்ட்ரினா ப்ரோ, ஸ்லெண்ட்ரினா டெடி பேர் மட்டும் கிடைக்கிட்டோம். போடு வத்தி குச்சி. டெடி பேர் கிடச்சா என்ன பண்ணுவா? அவ்வளோ கொன்னுடலாம். இல்லை ஒன்றுமே இல்லை. நம்ம ட்ரெயின் எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். காக்கா, இதை பாருங்க, என் கையில் மேட்ச் ஸ்டிக் இருக்கு. இன்னைக்கு ஒன்று காக்கா 65 போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த காக்கா கிட்ட என்ன இருக்கு? சாவி. சரி வாங்க நம்ம கீழே போடலாம். இருங்க, ஃபஸ்ட்டு அந்த சைடு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். என்னடா பண்ற? உங்க வீட்டு மாடியில தான்டா நான் நிக்கிறேன். முடிஞ்சா நான் பிடிச்சி காட்டுறேன். ஓகே, இப்போ யாரும் இங்கே இல்லை. ஒன்றுமே இல்லை. புல்லட்டை கலர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கன்று அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை. அந்த கலண்டர் இருக்குங்க. அவன் ஃபஸ்ட்டு கொண்டாதான் கன்று எடுக்க முடியும், இல்லாட்டி அவன் தூங்கும் போது போய் எடுத்துகிட்டு வந்துடுறான். கல் பொறுக்கிப்போம். அது கல்ட்டா போட்டு எங்கே போய் கிடையாது. ஃபஸ்ட்டு கல்லை பொறுக்கி வச்சுப்போம். ஐயோ சத்தம் போடுங்களா? சரிங்க, இப்போதைக்கு நம்ம இந்த மேட்ச் பாக்ஸை இங்கே போட்டுட்டு போயிடலாம். ஸ்லெண்ட்ரினா கல் எடுத்து கிளவி பாரு. ஐயோ, கல்லை எடுத்ததுக்கப்புறம் ஒன்றை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுவேன்.
ஃபஸ்ட்டு ஸ்லெண்ட்ரி நாவெல்லாம் கிடையாது, நீ தான். சரி வாங்க, கிளம்பி எங்கே இருக்கான்? ஏன் நான் தூங்கிட்டு போனேன். நீ கிளட்டு நான் எங்கடா போயிருக்க? கல்லு நைஸ். என்னடா தூங்குற? இல்லைங்க, டக்குன்னு எழுச்சி ஏங்க டக்குன்னு எழுச்சிட்டாங்க. ஏண்டா கிடச்சிருக்கப்பவே ஷூட்டு தந்து. ஐயோ மறுபடியும் முதல்ல ஒரு வாட்டி கூட சாவாமல் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம கிராணி வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு ஷார்ட்ஸு, அதில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலான்னு போனேன். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார், ப்ரோ கிராணி 1 கேம் ப்ளே போடுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வேணால் நான் அப்புறமேட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நான் சத்தம் போட்டான்னு தான் நினைக்கிறேன். என்னடா இன்னும் அந்த கிழவனையும் காணோம். ஏன் தூங்கிட்டு இருந்தா அடிக்கலான்னு பார்த்தேன், டக்குன்னு அவன் எழுச்சிட்டாங்க. டே கிழவா, கிளம்பும் போனான்டா. அவன் போகிறான், கிழவனால என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாடுற உன்னால. ஏன்னா நான் ஒரு ப்ரோ. வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும். கிழவா நீ தாண்டா ஃபஸ்ட்டு, இது கிளவி கூட கிடையாதுடா, நீ தாண்டா என்னை ஃபஸ்ட்டு கொன்ன. ஐய் கட்டை. கீழடாங்களா சத்தம் கடிச்சு அதுக்கெலாம் ஒன்றும் வர மாட்டாங்க. டே 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 கிளவா கிளவா டே. கரெக்டாக ஹெட்ஷாட் அடித்தாங்க. ஏய் இந்த டோர் வேற பூட்டி இருக்குமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன? ये शेफ स्पेशल पनीर तो हो जाए गर्मा गर्म. ஓகே டே 3, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, பயமாக இருக்கே. நான் பேசாமல் எங்கள் உள்ளே இருந்துக்கிறேன் சார். எடுத்த உடனே ஓடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சத்தம் போடுற தம்பி. ஓய் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம், யாருமே வரலங்க. இந்த இப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. நீங்கள் யோ யோ நீ சும்மா தற்கொலை ஏன்டா நீ சும்மானே இருக்க மாட்டியாயா? ஏயா யோ 4th டேயா சும்மா வெறியா ப்ரோ போங்க ப்ரோ. இவர் ஒருத்தர் பாட்டுக்கும் பாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவியாயா? கரெக்டாக வரும்போது திறந்து விட்றாரு.
இப்போ டே 4th டே. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டால் கூட இல்லைங்க ஆள் ஓகே, நீ சும்மா நீ இரியா. ஏன் இவ்வளோ போ, சும்மா திறந்து விட்டேன் அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். நீ தொடாதியா. அவன் வந்தான்னா டப்புன்னு அடிப்பாயா. அவன் கண்ணை வச்சு சுடும் போது கதவை சாத்திடலாம்னு நினச்சேன். ஓகே, கிளம்பி போயிட்டா. டேய் கிளவா, சீக்கிரம் போடா. பாய்டா டேய். இவன் வர ஒரு காலு நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. டேய் தம்பி, நொண்டி நடக்காரடா. எனக்கே உன்னை பார்த்தா பாவமாக இருக்குறா. டேய் தம்பி வெப்பன் கீ எடுத்து அவங்கள போட்டு தள்ளு தம்பி. ஒரு சிலிண்டர் இருந்துச்சுன்னா அதை பற்ற வச்சிருக்கலாம். ரொம்ப வீடியோ எழுதி நம்ம எஸ்கேப் ஆகலாம். சும்மா நீ இரியா. நீ ஒருத்தன் பண்ணதும் இல்லாமல் சிலிண்டர் இருந்துச்சுன்னா வெடிக்க வச்சிடலாமா. வெடிக்க ப்ரோ அது என்னது கட்டரா? அதுக்கு வச்சு என்ன பண்ணுறது? கட்டாரா நம்ம அடுப்பு மாரி. ஆமாம், உன் மண்டே அதில் வச்சு ரோலெக்ஸ் மாதிரி வெட்டு. கிளவா கிளவா. யோ யோ யோ, சும்மா நீ இரியா. நீ டேய் ஏன் பாட்டு. டேய் பேக்ரவுண்ட் சவுண்டு செமையாக இருக்கு. ஏய் லென்ட்ரினா, அவன் கிட்ட புல்லட்டு காலியாக இருக்கும்ல. இல்லை அவன்கிட்ட அன்லிமிட்டட் புல்லட். இந்த புல்லட் எதுவும் ரீலோட் பண்ணுறானா? ஓட்டா ये கிரேட்டஸ்ட் எஸ்கேப்பியா. கிளவியும் வருமா? ஸ்லண்டினாங்க. ஆ, ஸ்லண்டினா அவ பேய். அவ வந்துட்டு போயிடுவான். ஒன்றும் செய்ய மாட்டா. ஏய் நீ ஏன்டா நொண்டி நொண்டி நடக்கிற? சான்ஸ் கிடைச்சப்பே கன்னை வச்சு அவங்கள போட்டு. என்ன சவுண்டு? யாரு எங்க என்ன பார்த்தா? கிளவி 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 கிளவி. அம்மா தாயே, என்ன விட்டுருமா? ஐயோ, ரிங்கா ரோசஸ்லாம் ஆட விட்றீங்களேடா. ரிங்கா வாயா டாப் முடியா. இல்லை டெலிபேடு. டெலிபேட் கிடச்சிச்சு. ஓ நீ சும்மானே இரியா. ப்ரோ டெலிபேட் ப்ரோ, அதை வச்சு அவளை போட்டுருங்க. போன மேட்ச் இதே மாதிரி தான் நீ சொன்னது கேட்டுட்டு. டேய் அப்பா, சிலிண்டரினா உன் கதையை முடிக்கிறேன் நான். இந்த பெரிய அண்டர் கிரவுண்டில் இருக்கும். மாடியில் இருக்கும் ஒரு தொட்டியில், அதை போய் போடணும். இல்லையா? இந்த பொம்மையை போட்டால் செத்துரும். சிலிண்டரினா உன்னை கொல்ல வந்துட்டேன். எவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டான மியூசிக். வாய் எப்படி குழந்தைக்கு இருக்குன்னு பாருங்க. என்ன கிடைக்குது? சேஃப் கீயா. இது என்ன கீ? யார் சிரிக்கிறான்? வேற யாரு? கிளவிதான். தலைவேல சத்தம் கேட்டிருக்கோம். கிளவன். கிளவா கிளட்டு நாய். என்ன இன்னும் சைடு ட்ரெயின் கியா. டேய் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணா உசுர. நம்ம இதில் பிரிட்ஜ் எஸ்கேப் தான் இந்த வாட்டி பண்ணுறோம். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுங்க. எதுக்கு ப்ரோ? எதுக்கு? வீடியோ லென்த்தாக போயிடும் அப்புறம். நான் இந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். அது என்ன பிரிட்ஜ் எஸ்கேப். ஈஸியாக முடிக்கலாம் ப்ரோ கேமு. ட்ரெயின் கேச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பிரிட்ஜ் எஸ்கேப் தான் முடிப்பேன்.
ஏ காக்கா, காக்கா 65 போடுறேன். எங்கே போன காக்கா? ஓடி போயிட்டியா இல்லாட்டி எரிஞ்சு செத்துட்டியா? ஏ கால், இவன் ஒருத்தன் கால் இழுத்துட்டு இழுத்துட்டு நடக்கிறான். இருங்க, நம்ம ஷெட்டுக்கு இங்கே போட்டு வச்சுட்டு வந்துடும். ஏ கிளவி, சரி இருங்க, நம்ம கீழே போயிட்டு ஷெட்டுக்கு எடுத்து ஷெட்டுள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். பார்த்துட்டா. ஏ கிளவி, சும்மானே இருக்க மாட்டியா? சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, நான் ஷெட்டுக்கு எடுத்து ஷெட்டை ஓப்பன் பண்ணிட்டு மட்டும் போயிடுறேன். ஏய் ஏய் ஏய், ஐயோ, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாயா? இதை ஒரு ரவுண்ட் அடிப்போங்க. அதான் ஓடிடுங்க, ஓடிடுங்க. வாடா ஓட்டணும். இங்கே தான் இருக்கா? ஏ கிளவி, ஆமாம், என்னது பார்த்துட்டு வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்கு. டேய், எனக்கு இந்த இதுக்கு என்ன, நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும்போது ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான எதுவும் தராதீங்களா? இப்போ போய் எல்லாத்தையும் தாங்கடா. நல்லா பண்ணுறீங்களா? டேய் ரொம்ப ஓடி சொல்கிறோம். டேய் கிளவா, வேண்டிக்கிறேன்டா, உள்ள மட்டும் இருக்காருடா. சொல்லி வாங்கல அம்மா, ஏய் ஏன்டா அடே போகுது? டே 5, தி லாஸ்ட் டே. இந்த வீடியோவில் இந்த பிரிட்ஜ் எஸ்கேப் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா ட்ரெயின் எஸ்கேப்பாடா நான் பண்ணுறேன்னு வந்தேன், நான் பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ண வந்தேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடுத்த வாட்டி வேணால் நைட் மேரில் போய் பார்ப்போம். அந்த இடம் கீழெல்லாம் போக போகிறதில்ல, டேரெக்டாக மேலே தான். டே ஷெட்டுக்கு தேவையில்ல. மேலே நம்மள மேலே வைக்கிறது, ஆன்ட்டி வைக்கிறாரு. பார்த்துக்கோங்க கிளவி, சும்மானு இரு கிளவி. நீ இப்படி வந்தீங்கன்னா நான் இப்படி சுற்றி வெளில போயிடுவேன். வந்தானா தூங்கிட்டு போகணும். தூங்கிட்டுன்னா நல்லா தான் இருக்கும். ரப்பட்டி புல்லட் ஓப்போ, டேய் நான் மேலே போகலான்னு பிளான் போட்டு உள்ளே போயிடலான்னு பிளான் போட்டுருந்தேன். ட்ராப்பு செட் பண்ணிட்டு பாரு. டே என்ன 2 பேரும் இப்படி வரீங்களேடா? டேய் ஏய் ஓடுறா. சப்பா, இவன் ஒருத்தன் கால் உடஞ்சிச்சு, நொண்டி நொண்டி நடக்கிறாயா?
இந்த தடவை எஸ்கேப்பை நம்மளால முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு நாளாக இருந்தாலும் முடிச்சு காட்டுறேன். ட்ரை பண்ணுவோம். இன்னும் பிரிட்ஜ் எஸ்கேப்புக்கு தேவையான ஒன்று கூட நம்ம எடுக்கல. ஃபியூஸும் தரல, பிரிட்ஜு கிராங்கும் தரல, எதுவுமே தரல. அப்போ எப்படிடா நான் எஸ்கேப்பை முடிப்பேன்? வாங்க மேலே போகலாம். இல்லை முதல்ல அந்த கேமரா முடிச்சு ஷார்ட் கன் எடுங்க ப்ரோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை முடிக்கணும் ப்ரோ. இது பண்ண கிளவி ஏன்னா ட்ராப்பு செட் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் ஓரமாக போனேன். பார்த்தீங்களா இப்படி தூக்கி போட்டு அழிக்கிறீங்களே, என்னடா பண்ண? கிளவி சும்மாரு. அப்புறம் அடுத்த வீடியோவில் ரிவெஞ்சு போட்டுருவேன். அடுத்த வீடியோ ரிவெஞ்ச் மேட்ச்டா போடா. அடுத்த வீடியோ நம்மள வெடிக்க வைக்கிறாங்க. அடுத்த வீடியோ ரிவெஞ்ச். ஏய் கிளவா, அடுத்த மேட்ச்சு நான் வெப்பனை எடுத்துட்டு கிளவியை கொல்ல போகிறதில்ல, கிளவன் மட்டும்தான்டா, அவனை தான் கொல்ல போகிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.